We never went into that zone of Bahubali or anything. So it was very conscious. கதையை மாற்ற முடியாது, ஸ்க்ரீன் பிளேவை மாற்ற முடியும். கதையை வந்து ஆல்ரெடி அந்த கதை தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதையே மாற்றுறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். இன்டர்வெல் சீன் என்ன இருந்ததோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் அதுலேருந்து படத்தை தொடங்கணும். இதனால நிறைய பேருக்கு புரியல கூட. எடிட்டர்ன்றவனு ரொம்ப ஹைலி பெய்ட் கிடையாது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணி தான் ஆகணும் டு ஏர்ன் இனஃப். ஒரு பர்டிகுலர் சீனை மார்க் பண்ணோன்னா வி டூ இட் வித் ஒயிட் பென்சிலில் மார்க் மார்க் பண்ணிவிட்டு அது அப்புறம் பக்கத்தில் டேபிள் எடுத்துன்னு போய் கட் பண்ணி அப்புறம் தான் பார்க்க முடியும். விச் மே பி அ டிலே ஆஃப் 2 hours ஆர் இட் மே பி த நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த விஷயத்தை எடிட் பண்ணி பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் டே ஆகும். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் படத்தை ஒட்டி பார்க்கணுன்னா வெளியில் தியேட்டரில் போய் பார்க்கணும். கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் வந்து வந்துட்டே இருக்கு, விச் இஸ் அன்அவாய்டபிள். ஐ திங்க் இது நீங்களும் இமேஜின் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். பாகுபலி மாதிரி இருக்குமா? பாகுபலி மாதிரி சில பேர் வந்து பாகுபலி மாதிரி இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாகுபலி மாதிரி ஏன் இல்லை, இல்லை பாகுபலி மாதிரி இருக்குமா? அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாகுபலி மாதிரி இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின். இது பார்த்ததுக்கப்புறம் இது பாகுபலி மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஆப்வியஸ்லி படத்தை செலிப்ரேட் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க, எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சில இடங்கள்ல இந்த மாதிரி காமெண்ட்ஸ் கூட கேட்குறோம். ஸோ இந்த விஷயத்துக்கு இது வந்து என்னென்னா, பாகுபலின்றது வந்து இட் இஸ் அ ப்ரீசிடென்ட். இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஃபில்ம் and it has made an impact. So we were totally open to that idea that it will be compared to it. But director வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வெரி கிளியர் that நம்ம வந்து பாகுபலி என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம படத்தை. என் வாணியில் தான் நான் சொல்லுவேன் இந்த கதையை. அண்ட் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் அ புக். ஸோ இட்ஸ் சம்வேர் யூ ஹாவ் டு ரிலேட் டு த புக் because I don't know how much percentage of people in Tamil Nadu have read it, but so many percentage have read it, so they will relate to it. So it is not a fantasy. Anga vande it was a fantasy, so they could go to any extent and to any level, and that is the beauty of his film making. Rajamouli, he exaggerates moments to the utmost to make it huge. Inge that was never the idea. The idea was to make a emotional story, to stick to that world and create the world. And so அதனால தான் we made a conscious decision. Action அந்த மாதிரி விஷயங்களில் கூட we never went into that zone of Bahubali or anything. So it was very conscious. It is not like that we cannot do or we don't want to do. We didn't want to do it. So இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். அந்த வார்க்குள்ளே என்ன நடக்குதோ அந்த மாதிரி இருக்கும். தவிர பெரிய பெரிய ஆக்ஷனு 10 பேர் வந்து விழுந்தாங்க, இவர் அங்கேருந்து குதிச்சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கவே இல்லை படத்தில். ஸோ தட் வாஸ் அ வெரி கான்ஷியஸ் டெசிஷன் டு மேக் இட் நாட் லைக் பாகுபலி, பட் டு மேக் இட் இன் அவர் ஓன் வே விச் த டைரக்டர் வாண்ட்ஸ் டு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் இருந்திருக்காங்க. RRR பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 10 அனிமல்ஸ் வந்து, ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் படத்துலேயும் எதாவது வரும், பிரம்மாண்டமான படத்தில் வருமானு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஐ மஸ்ட் டெல் யூ தட் லாட் ஆஃப் ஃபீட்பேக் விச் ஐ ஹவ் சீன் அண்ட் காட் பேக் ஃப்ரம் த பீப்புள் இன் Tamil especially, the older people, they actually liked this way of presentation. So I think the director was right in making this choice and making it his own way of presentation. They didn't want anything extravagant. They wanted only the story to be told, and they were happy with the way things, that they wanted a clean historical film, and that's what they got, I think. Super sir. And இப்போ எல்லாரும் வந்து கேக்குற क्वेश्चन பார்ட் 2 எப்போ வரப்போகுது, எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்போல்லாம் சொல்ல வேணாம் சார், பட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு அப்படி ஒரு ஜிஸ்ட் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அப்படி ரெடி ஆகிடுவோம் சார். அதுக்கு நாங்கள் எப்படியும் எக்ஸைட்டடாக இருப்போம் பார்ட் 2 நல்லா இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்து தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. பட் டெஃபினட்டாக தெர் இப்போ வந்து யூ ஹவ் சீன் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் த ஃபிலிம். ஸோ இதுக்கப்புறம் தெர் ஆர் so many stories to be closed, so many characters to be justified. Yes. So all these things will happen in the second part. So we are very excited about it, and we hope the public also will be excited about it. So wonderful sir. Sir, பொன்னியின் செல்வன் தாண்டி கிட்டத்தட்ட உங்களோட கரியர் ஸ்பேன் அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கும் மேல, எனக்கு கரெக்ட் நம்பர் வந்து தெரியல சார், பட் 30+ இயர்ஸ் இது சார். எப்படி சார் இன்னும் ரெலவெண்டா இருக்கீங்க? இன்னும் வந்து யூஆர் தேர் சார். எப்படி எல்லா டாப் படங்கள் எடுத்தோம்னா உங்க பேர் இல்லாம அந்த படம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. And naturally we have a
passion for anything cinema, commercial cinema, it is a different targeted cinema. Idundalum something in it still is exciting me, so I still keeps me going with the thing. So, and I think with the experience we have, I will be very helpful to the younger filmmakers. Definitely, So sir. that's why a lot of young filmmakers I do films for also, and I've also made a lot of relationships with Manish. I've been doing for the last 20 years. So we've had a relationship and we understand each other, what he wants, what is his vision, what he wants to tell, how best to convey, how better to convey than. சாரி டு இன்டரப்ட் சார். அது அலைப்பாயுதே தானே சார் ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் உங்களுக்கு? அப்போ எப்படி இருந்தது அண்ட் 20 years லேட்டர் வந்து எப்படி அந்த அந்த கான்வர்சேஷன் சொல்லுங்க. ஒர்க் அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு இன்னும். ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப பேஷனட் ஃபிலிம் மேக்கர். ஒரு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டாருன்னா அதை வந்து அது தவிர வேறு எதுவும் நினைக்கிறது இல்லை. ஸோ அதே லெவல் ஆஃப் இதில் தான் நாங்கள் எல்லோரும் கூட போயிட்டுருப்போம். So, but the thing is that first film itself, to understand a new director, it takes time, but I could understand where he's coming from, and somewhere wavelengths are similar, that cinema has to be like this. இந்த இவ்வளோ சட்டிலாக சொன்னால் போதும், ஸ்டோரி எவ்வளோ ரியலிஸ்டிக்காக படம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது எங்கள் வே ஆஃப் லுக்கிங் அட் ஃபிலிம்ஸில். ஸோ தட் இஸ் ரப்ட் ஆன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இட்ஸ் actually grown better because I am able to work with him from the script stage and then contribute and then make sure that in the post production it comes out as technically sound as possible. So it's been a long innings. And எல்லா படங்களுமே வந்து பயங்கரமா கண்ணத்தில் முத்தமிட்டாலா இருக்கட்டும், இல்ல ஆயுத எழுத்தா இருக்கட்டும், ராவணன், காற்று வெளியிடை செக், எல்லா படமே வந்து எங்களுக்கு ஒரு வாவ் கொடுத்துட்டே இருக்கு. அண்ட் இது நீங்க வந்து 2 லாங்குவேஜ்ல வேற ஒர்க் பண்ணுவோம்ல சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? அண்ட் அதோட யுவா ஆயுத எழுத்தெல்லாம் வந்து எங்களுக்கு புதுசான பெர்ஸ்பெக்ட், ஒரு மூணு பேரோட லைஃப் ஒரே படத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது, அந்த ஐடியாலாம் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்? அது ஏன்னா அது சேலஞ்ச் உங்களுக்கு தானே சார்? It's a very challenging thing for an editor, and even first film அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அப் பண்ணும்போது கூட ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ கொலாபரேட்டட் வித் ஹிம் அந்த மாதிரி படத்தில். ஏன்னா அதுலேயும் ஒரு நெரேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், அலைப்பாய்தையிலையும் ஒரு நார்மல் நெரேஷன் கிடையாது. ஸோ ஒரு சாதாரண நெரேஷன் படத்தோட இந்த மாதிரி ஏதோ சேலஞ்சிங்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அது. ஸோ ஹவு டு கெட் இட் அக்ராஸ், ஏன்னா அந்த டைமில் த சேலஞ்ச் வாஸ் டு கெட் this concept across and make people understand also அப்படின்னு அந்த பயம் தான் இருந்தது ரொம்ப. ஏன்னா அது புரியாமல் போயிடுச்சுன்னா படத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் எல்லாமே என்டியரிங்காக இருக்குது, லவ் ஸ்டோரி ஒர்க்கிங் வெல், எல்லாமே நல்லா இருக்குது. பட் நம்ம இந்த நரேஷனால் படம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னான்ற ஒரு பயம் இருந்தது. அதனால் நிறைய வாட்டி இப்படி அப்படி பண்ணி வி அரைவ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வென் ஆயுத எழுத்து பண்ணும்போது கூட தென் ஹி கேம் அப் வித் த கான்செப்ட், பிகாஸ் ஒரு 3 ஹீரோ ஸ்டோரி, பட் அது ரெகுலராக சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஏதாவது வேறு இதுன்ட்டு 3 பாயிண்ட் ஆஃப் வியூஸில் போகணும். See, whole thing is, this whole process is an excitement. In the whole process முடிஞ்சோடனே there can be success, there can be also failure. If it's failure, you learn from your mistakes. If there's success also, you learn some things like what you could have done better, and then you move on to the next. This is the basic concept. So it's not about resting on your laurels mari illa mudinjaduna next. See, cinema, I think everybody should look at it as an artistic form. Somebody is trying to make something and show it as an artistic form. It can be entertainment, it can be a message, it can be a subtle message, it can be a direct message, anything can happen. But what you do, the aesthetics of cinema, you should not lose. There should be good shots, there should be good editing, there should be good music, everything together makes that unit. So you always try to get it towards that. எப்பவுமே இது ஒன்று சொல்லுவாங்க சார், இது எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க, எடிட் டேபிளில் வந்து ஒரு படத்தோட கதையவே வந்து வேற மாதிரி மாற்றலாம், இல்லை வந்து அது வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா? நீங்கள் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? என்ன படம்லாம் சொல்ல வேணாம், பட் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக என்னென்னா இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, கதையை மாற்ற முடியாது.
ஸ்க்ரீன் பிளேவை மாற்ற முடியும். ஏன்னா கதையை வந்து ஆல்ரெடி அந்த கதை தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதையே மாற்றுறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸ்க்ரீன் பிளே மாற்றலாம். எப்படி இந்த கதையை சொல்கிறோன்றது நிறைய வாட்டி மாறி இருக்குது. அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நடந்திருக்கு. இப்போது ராவனில் நடந்திருக்கு எங்களுக்கு. வேறு நிறைய படங்கள் என்னென்ன, ராவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கதையாக இருந்தது. பட் அப்புறம் ஒரு டைமில் டைரக்டர் என்ன டிசைட் பண்ணாருன்னா, இந்த பிகினிங் பார்ட்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது, இப்படி வேணால் ஏதோ ஒரு ஹையில் ஸ்டார்ட் பண்ணும். இன்டர்வெல் சீன் என்ன இருந்ததோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் அதுலேருந்து படத்தை தொடங்கணும். இதனால நிறைய பேருக்கு புரியல கூட. பட் இருந்தாலும் அந்த ஒரு போல்டு டெசிஷனை எடுத்து அவர் வந்து இன்டர்வெல் சீன் ஏதோ அந்த படத்தில் அந்த படத்தை ஃபஸ்ட்டு சீனாக வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து படத்தை தொடங்கி. ஸோ அப்போ என்ன சேலஞ்ச் ஆகும்னா, இன்டர்வெல் சீன்னே ஒரு பெரிய பேங்க். அங்கே ஒரு படத்தை அங்கேயே கதையை தொடங்கினோம்னா அதுக்கப்புறம் இன்னும் மேலே 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 தான் போகணும், தவிர திருப்பி டெம்போ இறங்க முடியாது. ஸோ வெரி ஹை டெம்போவில் தான் அந்த படம் போ. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். என்னென்னா, படம் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் எழுதும்போது சில விஷயங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும், படிக்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் சில வாட்டி சில விஷயங்கள் 4-5 வாட்டி சொல்லுவோம் கூட. அதில் எழுதியிருக்கோம் என்னென்னா, இவர் இந்த மாதிரி ஆள், இந்த மாதிரி ஆள், இந்த மாதிரி. பட் படம் பார்க்கும்போது டக்குன்னு முதல் வாட்டி பார்க்கும்போதே புரிஞ்சிடும். ஸோ 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி தேவையில்லாத, ஸோ அது வேணால் போயிடும். அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த மாதிரி மல்டி இதாக இருக்கும்போது இந்த ஸ்டோரி கொஞ்சம், இந்த ஸ்டோரி கொஞ்சம், இந்த ஸ்டோரி. பட் பார்க்கும்போது சடனாக பிரேக் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டோரியும் செகண்ட் ஸ்டோரிக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டோரி அண்ட் தேர்ட் ஸ்டோரி இஸ் ஒன் கண்டினியூஸ் மோஷன். இது நடுவில் தேவையில்லாமல் வந்து பிரேக் பண்ணுது. எடுத்த உடனே ஒரு ஆடியன்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம். அப்போ இந்த செகண்ட் செக்ஷனை எடுத்துகிட்டு பின்னாடி எங்கேயாவது போட வேண்டி வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே நிறைய சேஞ்ச் ஆகும் எடிட்டப்போ. ஐ திங்க் எல்லா படத்துலையும் ஆகும் அது. அது வந்து அதுக்கு வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் யாராலையும் பண்ண முடியல அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் பிகாஸ் எழுதுறதுக்கும் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷுவல்லையே உங்களுக்கு வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் இட். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 minutes இருந்திருக்கும். அது தேவையே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி புரிஞ்சிடுச்சு இந்த விஷயம். ஒரு விஷுவல்லையே பிகாஸ் இட்ஸ் அ விஷுவல் மீடியம். எழுதும்போது யூ ஆர் ட்ரைங் டு இமிட்டேட் த விஷுவல் மீடியம். பட் ஃபைனலி வென் இட் கம்ஸ் ஆன் ஸ்க்ரீன் and there'll be other things like there'll be a bad actor, there'll be a very good actor. So இந்த bad actor எப்படி கவர் பண்ணணும்ன்றது, editing is not only about getting the best performance, it's also about covering the other performances அவங்க பார்க்காம. So scene suddenly can shift dimension. ஏன்னா 2 பேரையும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களை ஷூட் பண்ணுறாங்க, என்ன ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒருத்தரை அவாய்ட் பண்ணணும்னா இன்னொருத்தர் மேலே மோர் அட்டென்ஷன் வைக்கணும், மோர் ஃபுட்டேஜ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ண வேண்டி வரும் டியூரிங் த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகும். சார், ஐ திங்க் இதில் ஒரு பெரிய மெச்சூரிட்டி வேணும்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? ஏன்னா இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து பயங்கர ஒரு அழகான ஒரு சீன் எடுத்து வச்சிருப்பாங்க, பட் அது படத்துக்கு தேவையில்லை அப்படின்னும் போது வந்து யூ ஹேவ் டு எடிட் இட் அவுட். சி, அது ஒரு ஸ்மால் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஷூட்டிங்கெல்லாம் போகிறதில்ல, நான் போகிறதில்ல, ஸோ எடிட்டர்ஸும் எல்லோரும் போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் டைம் ரஷஸ் வரும்போது யூ டோன்ட் ரியலி நோ த ஹார்ட் ஒர்க் தட் இஸ் கான். ஸோ தட் வில் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ. ஸோ நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை சொன்னார் டைரக்டர், அந்த மாதிரி இல்லையே, இது தேவையில்லாமல் இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயத்த எடுத்திருக்காங்க, இது ஆக்சுவலாக இதில் வேண்டியது ஒன்லி 1 minute தானே அப்படின்னு தோணும். ஸோ விச் இஸ் அன் ஆப்ஜெக்டிவ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி இல்லை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது. ஸோ திஸ் ஐ ஹேவ் டு nicely convey to the director and get it into his thing, and then it has to happen. No, it has to be, it's a collaborative effort. There will be resistance sometimes. அந்த பக்கத்துல இருந்து ஐயோ இது என்ன 3 நாள் போட்டு இந்த சீன் எடுத்தா இந்த சீனே வேணான்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மணிரத்னம் அவங்கெல்லாம் they've done so many filmsனால அந்த வார்த்தை வாயிலேருந்து வரும்போதே டக்குன்னு பிடிச்சிடுவாங்க விஷயத்த. ஓ இது ஏதோ இது இருக்குது, இது எப்படி பார்ப்போம், ஒன்று இதை சால்வேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம், சின்னதாக பண்ணி பார்ப்போம் அப்படின்வார் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சரி எடுத்துடலாம் அப்படின்னு வரலாம். ஸோ இந்த மாதிரி. பட் ஒரு புது டைரக்டர்னால் உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க, ஐயோ இது ஃபுல்லாக இது வேணான்றீங்களே, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே, ஆர்டிஸ்ட் என்ன நினச்சிப்பாரோ, ஹீரோ என்ன நினச்சிப்பாரோ. பட் அது இல்லை. ஃபைனலாக இட்ஸ் ஹவு எஃபெக்டிவ்லி யூ டெல் திஸ் ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி, ஒரு கேரக்டர்,
எப்பயுமே if the people who are working are concentrating on that, including the actors, then the product வந்து will be very true to what you are trying to tell. You may be even making the wrong subject which will not work with the audience, which we don't know sometimes. நிறைய வாட்டி ஆகும் ஆக்சுவலாக பேஸில் அந்த கதை ஒர்க்கே ஆகாது மாதிரி இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதில் கூட எவ்வளோ தெளிவாக கிளியராக என்ன சொல்ல முடியுமோ சொல்கிறது தான் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டரோட வேலை ஆக்சுவலாக. இது ஐ திங்க் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான சாய்ஸாக தான் இருக்கும். பட் தென் நீங்கள் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் யூர் பெஸ்ட் ஒர்க் அண்ட் யூ லைக் யாராவது ஒருத்தங்க கிட்ட சொல்லணும்னா இது பாருங்க இது என்னோட படம் அப்படி சொல்லுவீங்கன்னா வந்து என்னன்னா படம் ஆப்வியஸ்லி எல்லாமே உங்களோட கிட்ஸ் தான், எல்லாமே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணதான், எஃபர்ட்ஸ் எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. தென் ஒரு பர்சனல் ஃபேவரட் ஏதாவது பிக் பண்ண முடியும்? பர்சனலாக ஃபேவரேட்டுன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஒன்று பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இவோட மூவ்ட் ஆன். இது சக்ஸஸ் ஆச்சோ ஃபெயிலியர் ஆச்சோ ஏதோ ஒன்று ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஹார்ட் பிரேக் ஆர் த எக்ஸிலரேஷன் அந்த டைமில் நடக்கும். அதுக்கப்புறம் யூ மூவ் ஆன். இதே படத்தை ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தா இட் மே நாட் பி த பெஸ்ட் திங் வி ஹவ் டன். ஏன்னா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஐயோ இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல எதுக்கு விட்டோமோ இது அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் திங்கு. எப்பயும் மூவ்மெண்ட்லேயே இருக்கும் நெக்ஸ்ட்டு. ஸோ யூ டென் டு கெட் எக்ஸைட்டட் வித் த நெக்ஸ்ட். ஸோ யூ ஃப்ளாஷ்பேக் போகிறது ரொம்ப கம்மி. ஓகே சார். அண்ட் நீங்கள் வந்து மணி சார் கூட மட்டும் இல்லாமல் ஐ திங்க் யூ ஹேவ் வண்டர்ஃபுல் கொலாபரேஷன்ஸ் வித் விஷ்ணுவர்தன் சார், அப்புறம் நம்ம ராம் சார் கூட நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான கொலாப். ஸோ ஐ திங்க் இப்போ விஷ்ணுவர்தன் சாரோடைய மேக்கிங் வந்து பார்த்தோன்னா பயங்கர நார்மல் லைஃப்லேருந்து ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதே இப்போ ராம் சாரோடது பார்த்தோன்னா ஒரு நம்ம கான்வர்சேஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கும். எப்படி சார் இது ரெண்டுமே உங்களை எப்படி சார் எக்ஸைட் பண்ணுது? சரி அதான் என்னன்னா படம் எடுத்துக்கலாம் சார். பில்லா ஒரு பக்கம், தரமணி ஒரு பக்கம் சார். ஓகே. ஸோ இப்போ பில்லா மாதிரி படம் வந்து இல்லை, ஃபஸ்ட்டு இப்போ விஷ்ணுவர்தன் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதுலேருந்து தெரியும் எனக்கு. ஸோ இஸ் எ யங்ஸ்டர் கம்பேர்ட் to me at that time when he started making films. So அவர் பண்ணும்போது then his whole attitude is style இந்த மாதிரி ஜோனில் தான். he is not yet come to the thing of emotional thrust or anything like that. So his films, you know, if you see Arindum Ariyamalum or Billa Sarvam Pattiyal, so எல்லாமே ஒரு attitude, that attitude rubs on to you and you like that sort of thing, you know. So it's a good attitude, but probably it doesn't have the emotional strength but it works. Some people want to see such films also. So when Billa was being made, so Billa, I was very afraid actually of him doing Billa also, because it was a great opportunity for him because he is going to the next level, making with a big actor and all that, but it has been a widely seen film. Correct. நான் ஹிந்தியில் பார்த்துட்டேன், தமிழில் ரஜினியோட பார்த்தேன், அந்த ஜோனு. ஸோ கதை ஆல்ரெடி தெரியும், ஏன்னோ எல்லாமே எவ்ரிதிங் என்ன நடக்க போதோ உள்ளே தெரியும். ஸோ இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுக்கணும்னா இட்ஸ் ஒன்லி ஹீரோ கோசம் வந்து பார்க்கணும் தவிர உள்ள யூ ஹேவ் டு கிவ் சம்திங் மோர் தென் தட். ஐ திங்க் ஹிஸ் ஸ்ட்ரெங்க் வாஸ் டு ஸ்டைலிஷ்லி portray it, you know. So that he used maximum, you know. So there's a lot of style in the way the character is introduced, the character moves, the character stylishly wearing those clothes, everything. So that actually took away old story, therinja story, but the way it's presented was so fresh. So suddenly, you know, and the mari one. So we actually debated a lot on this and it was made like that, you know. So why I'm excited is because Vishnu, I was always excited because I worked with him before and I want to do something unique with him. So that is how. இப்போ ஷேர்ஷா வரைக்கும் உங்களோட collaboration also we have done and it has been quite successful. But he's also over the years grown, wiser, more emotional. If you see Shesha, it's a very emotional film. So everybody changes like that. While Ram is very extraordinary because the first time he came and told me the story, I was sold on the story. Katradha Tamil. I mean, that was one of the best films I've done
in Tamil, and unfortunately when the film didn't actually do well in the theatres, the producers just left and went away. So it was never sent for any of the festivals or any of the national awards, anything, nothing it was sent. So it was just dumped, unfortunately. And it was such a cult film for some, and for another majority it didn't probably work as a commercial venture. So he is a person whom I always admire because he comes with some original idea. It's very original. So it's not something you have heard or experienced. When he comes something like that, it automatically excites a film buff in you, you know, you want to be part of it, and that's how our journey, you know. So now I'm more or less like a mentor to him, and everything he does, whether I'm going to be editing his film or not, we are in constant touch, and he bounces off his ideas and stories before saying. So we have a very healthy relationship, and I'm always in awe of his writing. As a person, you like to be real and the original இருக்கணும்ன்றது இருந்தா கூட நீங்க பண்ண படங்கள் ஒரு துப்பாக்கியா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், தெலுங்குல வந்து பல படங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே அந்த மாஸ் எலிமெண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அதான் என்னன்னா இப்போ இது என்னன்னா ஒரு இது என்னன்னா எடிட்டர்ன்றவங்க ரொம்ப ஹைலி பெய்ட் கிடையாது, நிறைய ஒர்க் பண்ணி தான் ஆகணும் டு earn enough. ஸோ என்னன்னா you do all sorts of work. See, but there is another facet to it. I may like a particular sort of cinema, correct. But by doing that cinema, wherever when I'm approaching a commercial cinema also, I try as much as possible to bring some sort of realism. So anything which is too unrealistic, immediately I would comment saying that romba over irukku, let's tone it down. That sort of one zone is there because I've done the other cinema. If I have not done the other cinema, I will go with the flow and make it very exaggerated. But coming to the actual thing is that you have grown up watching films. Even now, every opportunity you get, every Friday I get a chance, I go and see a film in the theatre. So you're experiencing star power. So you know your target audience. So when I am suddenly drawn into a film which has a star and this thing, I know how much to exaggerate, how much to milk out of that situation so that it satisfies the audience, and it also we're trying to balance that. And இன்னும் ரெண்டு படம் சார், நானும் ரவுடி தான், பண்ணையாரும் பத்மினியும் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா அது வந்து I think it was a very film which was not so appreciated as much as we thought it would, you know, because when he came and told the story, initially he wanted to tell the story, and then I was little hesitant on the time and thing, because usually we try to take work which I can balance it out. Suppose I'm doing one big film, I'm obviously doing the other films which are very small, so that doesn't affect clash and create a mental problem, tension. So in the mari irukumbodhu I was trying to say okay, then the Vijay Sethupathi also called and said, sir, he's very keen on you, please help us out. And at that time he's just starting out. I think he had a couple of releases, Pizza and whatever. So then I heard him out, and then I really liked the story, and then I saw his short film also, what he had made on that subject. And I thought it was a very sincere attempt, and it was something unique in that world. It's a small world, it's a very small story, but he was able to pull it off in that thing. But unfortunately it did not meet our expectations in the way it was probably marketed or it was shown. So it didn't. So it konjam undervalue ஆயிடுச்சு அந்த படம் தோணுச்சு. While the other film நானும் ரவுடி தான் சம காமெடியான படம் இல்லையா சார் அது. Vignesh Shivan also have been known for quite some time from his first film, which of course I didn't edit, but he had come to me to edit that film, but I couldn't because I was hard pressed for time. I saw the film and gave my feedback and all that for that film. Adukapram indha padathukku he came. So this was also a very this thing, because it was like totally different genre. At some points I was a little confused whether it would work or not, and some things in the film, but we managed to get it into a zone because it had a proper beginning and it had a proper end
So you could empathize with the character. It's very important for these sort of films that in the first 10-20 minutes you understand the character and you sort of follow the character, which we could achieve in that film. அது ஆக்சுவலாகவே இனிஷியலாக ஸ்கிரிப்ட் பண்ணி வரும்போது இல்லை, பட் லேட்டராக படம் எடிட் ஆனப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணது அந்த பிகினிங் வாட் எவர். என் சின்ன வயசில் அவனோட என்ன ஆம்பிஷன் என்னன்றது அது செட் ஆனதுனால அதுக்கப்புறம் யூ டென்ட் ஹேவ் டு talk much about what he wants to do in life. அது அப்படியே செட் ஆயிடுச்சு. சார் இன்னொரு விஷயம் வந்து நம்ம அப்டேஷன் பற்றி பேசும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் லைக் ஃபிலிமில் ஷூட் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் டிஜிட்டலாக மாறிச்சு. அண்ட் இப்போ வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து ஓடிடியோட இன்டர்வென்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஓடிடிக்கு ஒரு மாதிரி, சேட்டலைட்க்கு ஒரு மாதிரி, தியேட்டருக்கு ஒரு மாதிரி, அப்படி பயங்கர நிறைய டிஃப்ரெண்ட்டான மீடியம்ஸ் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் எப்போது ஃபோகாஸ்ட் பண்ணிங்களா சார் இது வந்து இப்படி மாறும், கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு ஏதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணிங்களா? எப்படி இருக்குது சார் அந்த டிஃப்ரென்ஸ்? அது ஆக்சுவலாக ஃபோர்காஸ்ட் பண்ணல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒர்க் பண்ணும்போது வந்து ஃபிலிமில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிலிமில் எடிட் பண்ணி விச் இஸ் லைக் லாட் ஆஃப் அதர் தென் த கிரியேட்டிவ் ஒர்க் there was a lot of in the work also, mechanical physical work. அந்த ஃபிலிமை கட் பண்ணி ஒட்டி ஜாயின் பண்ணி திருப்பி தான் பார்த்து. ஸோ என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸாக எதுவும் டெசிஷனை பார்க்க முடியாது. இப்போ ஒரு பர்டிகுலர் சீனை மார்க் பண்ணோன்னா வி டூ இட் வித் ஒயிட் பென்சிலில் மார்க் மார்க் பண்ணிவிட்டு அது அப்புறம் பக்கத்தில் டேபிள் எடுத்துன்னு போய் கட் பண்ணி அப்புறம் தான் பார்க்க முடியும். விச் மே பி அ டிலே ஆஃப் 2 hours or it may be the next day. ஸோ இந்த விஷயத்தை எடிட் பண்ணி பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் டே ஆகும். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் படத்தை ஒட்டி பார்க்கணுன்னா வெளியில் தியேட்டரில் போய் பார்க்கணும் இந்த மாதிரி. இப்போ அதுலேருந்து இந்த 94-95ல் when this new equipment came for editing, first actually I think sound came where sound was being recorded on computers. So the visual was given, had to be converted to some sort of video, beta tape or high band. அப்படி பண்ணி கொடுத்துட்டா அவங்க அதில் போட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சவுண்ட். அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கும் இந்த ப்ராசஸ் வந்தது 95ல். சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டர்ஸில். இப்போ அதில் என்னென்னா இனிஷியலாக வந்து தேவர் டீதிங் ட்ரபிள். ஸோ இண்டஸ்ட்ரி வாஸ் லிட்டில். நான் வந்து 95ல் வாங்கிட்டேன் எக்யூப்மெண்ட். பட் யாருமே ஒரு 98 வரைக்கும் வந்து அதில் ஒர்க்கே பண்ணல. ஸோ நான் எக்யூப்மெண்ட்டை வீட்டில் வச்சுட்டு நான் இந்த ஆட்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இதில் போய் வெளியில் போய் ஸ்டுடியோஸில் ஃபிலிமில் இன்னும் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் 3 வருஷம். அதுக்கப்புறம் தான் தைரியம் வந்து அவங்க வந்தாங்க. அங்கேருந்து ஒரு 2 இயர்ஸில் ஹோல் இண்டஸ்ட்ரி கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் த சேஞ்ச் இஸ் சம்திங் யூ ஷுட் எம்ப்ரேஸ் உடனே அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஏதோ ஒரு சேஞ்ச் வந்தது. இப்போ புது எக்யூப்மெண்ட் வருது, ஒரு ஐஃபோன் வருது, ஒன்று வருது. If you are not interested and you say அது it's not, especially என் ஒர்க்குக்கு தேவைப்பட்டது ஏதாவது வந்து எனக்கு தேவையில்லை, நான் இருக்கிறதுல ஹாப்பின்னா then I am going to be left behind. ஏன்னா அந்த மாதிரி. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்ததுனால அட்வான்டேஜஸ்னா எடிட்டிங் வாஸ் மோர் பர்ஃபெக்ட், மோர் ஃபாஸ்டர், இன்ஸ்டன்டேனியஸ் டெசிஷன்ஸ் கேன் பி மேட். இப்போ எடிட் பண்ணேன்னா உடனே பார்த்துடலாம். இது பிடிக்கலன்னா இன்னொரு காப்பி எடுத்து இன்னொரு வெர்ஷன் பண்ணி பார்த்துடலாம் கம்ப்யூட்டரில், 2-3 பார்த்துக்கலாம். ஸோ சம்வேர் இட் ஓப்பன்ஸ் அவுட் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த எடிட்டர். பண்ணுறது ஏதோ அதே கான்செப்ட் தான். எடிட்டிங்னா இதுதான் பர்ஃபார்மன்ஸை பிடிக்கணும், இவன் எவ்வளோ ஃபேஸ் வைக்கணும், இதுதான் இது. பட் ஹவு டு டூ இட், இட்ஸ் அ டூல். அந்த டூலில் நான் யூஸ் பண்ணதுனால ஐ எம் ஏபிள் டு டூ பெட்டர் ஒர்க்னா எப்படி. ஸோ அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக சேஞ்ச் இன் டு டிஜிட்டல் த ஹோல் projection, because they found that film say எதுக்கு தேவையில்லாமல் வேர் அண்ட் டேர் நிறைய இருக்குது, ப்ரொஜெக்ஷனே எதுன்ட்டு அது நடந்தது. பட் ஷூட்டிங் வந்து ஃபிலிமில் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஃபிலிமில் ஷூட்டிங் நடந்தது, ப்ரொஜெக்ஷன் இருந்தது, எடிட்டிங் வந்து இந்த மாதிரி பாதி டிஜிட்டல் பாதி ஃபிலிமில் இருந்தது. ஸ்லோவாக போக ஃபிலிமோட குவாலிட்டிக்கு டிஜிட்டல் வரத்துக்கு நிறைய டைம் ஆச்சு, டிஜிட்டல் கேமராஸ். ஸோ அது ஒரு டைம் கிட்ட வந்துடுச்சுன்னொடனே ஃபிலிம் இதாகிட்டு டிஜிட்டல்லையே ஷூட் பண்ணி இப்போ டிஜிட்டல்லையே எடிட் பண்ணி டிஜிட்டல்லையே ரிலீஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் த ஹோல் திங் விச் ஹஸ் ஹேப்பன். அண்ட் யூ மிஸ் சம் ஆஃப் த ஓல்ட் திங்ஸ். ஏன்னா இப்போ ஃபிலிமில் எடிட் பண்ணும்போது தேர் வாஸ் அ கான்செப்ட் ஆஃப் கோயிங் டு லேப். இப்போ now I am editing here, I am here only. No, I am not in touch with any of the other industry because I can edit, I can finish everything. Only ஃபைனலாக கியூபோ எங்கேயோ போய் படம் பார்த்துட்டு அவ்வளோதான். பட் அந்த டைமில் எவ்ரி திங்க்கு சின்னது ஒரு சின்ன ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணணுன்னா லேபுக்கு போகணும், லேபரேட்டரி.
ஸோ அந்த லேபரேட்டரிக்கு போகும்போது வி யூஸ் டு மீட் லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்களும் அவங்க படத்தை எடுத்துகிட்டு வந்து ஏதோ வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்க ஒரு பிரிண்ட்டு போட்டுட்டு இருப்பாங்க, இது மாதிரி. ஸோ தேர் வாஸ் அ லிட்டில் மோர் கேமரேடர் மீட்டிங் பீப்புள். அதுதான் மிஸ்ஸிங், அவ்வளோதான். பட் தென் யூ மூவ் ஆன், யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் this thing, and this is very convenient to work on. So everything is slowly changed into a digital format now, and we are enjoying it too. இப்போ தியேட்டர்ல இருந்து ஓடிடிக்கு வந்துச்சு. இப்போ நாங்க குட்டி போன்ல கூட நாங்க வந்து பார்ப்போம், லேப்டாப்ல பார்ப்போம். அதோட ரியல் எஃபெக்ட் வந்து இந்த கோவிட்ல தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி கூட என்னன்னா அதுவும் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஓ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்போம், ஃப்ரைடே என்ன தியேட்டரில் போய் பார்ப்போம், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் வந்தவுடனே வேறு வழி இல்லாமல் எல்லா படமும் அதில் போகும். அதனால ஆக்சுவலாக இட் ரியலி எஃபெக்டட் பீப்புள், பிகாஸ் ஒரு சர்டன் ஆடியன்ஸ் now don't want to go to theatres. They've found the comfort of home. So I find so many ladies and so many people, they don't want to go to theatres, saying every 1 month ku appuram OTT la. So now the challenge is for the filmmaker, எப்படி தியேட்டருக்கு வர வைக்கிறதுன்றது. ஸோ நார்மலாகவே வருவாங்களா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரில, பட் ஏதாவது பிக்காக இருந்தால் தான் வராங்க. ஏதாவது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்க முடியும்னா, இப்போ பொன்னியின் செல்வன் somehow gave them the experience வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்ஆர் gave them the experience, or விக்ரம் gave. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம்னா தான் வராங்க தியேட்டருக்கு, இல்லைன்னா வரல ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். மிச்ச பேர் வாட் எவர் த யங் still celebrate theatre. So it has really changed the இது. ஸோ இப்போ நிறைய படம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கே இது வந்து இப்போ தியேட்டரில் பார்ப்பாங்களா இல்லையா, இது பேசாமல் ஓடிடியில் வச்சுட்டா இவனுக்கு லாபம்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு மனுஷனுக்கு. which is sad actually, but there's no other, you have to. So what I always advise filmmakers is to know your target audience before making a film. I think it's very important. யாருக்கோசம் இந்த படம் பண்ணுறீங்க, இப்போ ஒரு படம் பண்ணுறீங்க எல்லாருக்கும் பண்ணுறீங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப நீஷ் ஒரு மாதிரி கதையை எடுத்துகிட்டு சின்ன கதையை பண்ணுறீங்கன்னா அது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் ரெட்யூஸ். ஸோ அது யார் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தான் மார்க்கெட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தெளிவாக இருந்தால் தென் இட் cannot be a you cannot lose money on it. It will be a profitable decision. அண்ட் நிறைய பட்டிங் எடிட்டர்ஸ் இருப்பாங்க, அஸ்பைரிங் எடிட்டர்ஸ் இருப்பாங்க. நான் வந்து எடிட்டிங் தான் பண்ணணும். ஐ ஹவ் met people வேர் என்னோட ஆம்பிஷன் வந்து டு பிகம் அ எடிட்டர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார், பீஸ் ஆஃப் அட்வைஸ்? See, actually editing is a very patient job. You need lot of patience in தோணுது. ஏன்னா you will have to watch hours of footage. Same footage. There will be sometimes 25 takes. I have directors who shoot 25, 28 takes of the same thing. So you'll have to watch 28 takes, then you'll have to pick out the best ones out of that, and then you'll have to put it into. So that much of patience is required. And then you have to have an eye for aesthetics. You know, that is very important in this. Aesthetically, what are you offering? It's not see, lot of people think editing is about just cutting and joining. It is not. It can be. If somebody director says inga cut panna inga join panna, you can do it also, but then it becomes a mechanical job, which is you don't have to be a really good editor to do it. You just need to know how to operate the machine. But that is not the thing. Beyond that, what can an editor do is look into the takes, how to get the best performances into the edit. இப்போ வந்து வைட் ஷாட்டில் இது, க்ளோஸ் ஷாட்டில் இது அப்படின்னு ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் எடிட் பண்ணும்போது எதில் நல்லா இருக்கோ அதை உள்ளே எடுத்துகிட்டு வரதான் ட்ரை பண்ணணும். தட் ஷுட் டிட்டர்மைன் த எடிட். பிகாஸ் வாட் இஸ் மேக்கிங் யூ அரெஸ்டட், நீங்கள் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது எது உங்களை பார்க்க வைக்கிறதுன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ். யூ ஷுட் பி ஓப்பன் டு, ஐ திங்க் எடிட்டர் என்ன நடக்குது சுற்றின்னு. ஸோ அந்த தான் உள்ள படத்துலேயும் வருது. ஸோ ஒன்றுமே அதோட ஐடியா இல்லாமல் லைஃப்பில் எதுவுமே நான் திருப்பி பார்க்கும்போது ஒரு கண்டக்டர் இப்படி இருக்கான், ஒரு ஆட்டோ டிரைவர் இப்படி இருக்கான்னு கூட திரும்பி கூட நான் பார்க்காம, நான் படம் எடிட் பண்ணும்போது அவன் கரெக்டாக இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாமல் எடிட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு புட் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஷுட் observation of total environment is very important for an editor, I think, to put that into the film also and get it right. அண்ட் நீங்கள் சொன்னீங்க சார், இந்த கட்டிங் பேஸ்டிங் மட்டும் இல்லை, என்னெல்லாம் ஆட் பண்ண முடியும் சார் க்ரியேட்டிவாக இல்லாமல்? லைக் நீங்கள் வந்து அந்த இந்த
கிராப் பண்றது அந்த இதெல்லாம் கூட யூ இல்ல yeah sometimes we do it because the digital வந்தவன we have more options இப்போ என்னன்னா ஏதோ ஒரு frame வந்து லூஸா இருக்குன்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் frame you know sometimes we do things like there are like we both are here and I am saying something and your expression is not right but because there is a space in between this can be edited as 2 shots okay so you can be cut and I can this is one frame we can actually use 2 different takes for this one edit so all these things you can explore with the available resources we have and most important thing for a editing point of view Lena, is the timing of how you cut the shots இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 ஷாட் கொடுத்தாங்க இந்த 10 ஷாட்டையும் உள்ளே போட்டு எடிட் பண்ணிட்டோம் அதான் முடிஞ்சது வேலைன்னு நினைக்கிறது ஒரு விதம் which is not exactly required maybe இப்போ அந்த 10 ஷாட்டில் 5 ஷாட்லேயே if you are able to tell that story and if it's holding and ஒரு சில வாட்டி actor will perform so well பட் எதுக்கும் எடுத்திருப்பாங்க மிச்ச ஆங்கிளும் எடுத்திருப்பாங்க ரெண்டாவது கேமராவும் வச்சுருப்பாங்க பட் இஃப் இஸ் பெர்ஃபார்மிங் ஸோ வெல் தேர் இஸ் நோ ரியல் நீட் டு கட் இல்லை ஸோ எதுக்கு அதை கட் பண்ணுறோன்றதுக்கு ஒரு ரீசன் நம்ம தேடிக்கணும் எடிட்டர் தேடணும் எதுக்கு நான் இங்கே கட் பண்ணுறேன்ட்டு இருக்குன்றக்கோசம் கட் பண்ண முடியாது கட் பண்ணக்கூடாது எதுக்கு இங்கே கட் பண்ணுறேன் எப்போ க்ளோஸ்அப்புக்கு போகணும் ஏன்னா சீன் ப்ரோக்ரஸ் ஆகும்போது எமோஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது க்ளோஸ்அப் வந்தால் இட் கிவ்ஸ் யூ அ பெட்டர் ஃபீலிங் for you to see and you to be emotionally engaged for the audience so இந்த இதெல்லாம் and இன்னொரு most important thing is the timing ஒரு ஷாட்டும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு சீக்வன்ஸாக தான் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து 2 ஷாட் கட் பண்ணியிருக்குன்னே தெரியாது பட் அது வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் பிடிக்காத போகிறதுக்கும் இந்த டைமிங் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் நான் ஒரு ஹெவியான விஷயத்த பேசுகிறேன் உங்ககிட்ட நீங்கள் அதை வந்து உடனே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க நான் வந்து ஒரு பேட் நியூஸே சொல்கிறேன் சொல்லும்போது நீங்கள் வந்து அது மேபி யூ வில் டேக் அ லிட்டில் டைம் டு டைஜஸ்ட் இட் அண்ட் தென் டெல் யோர் லைன் ஸோ தட் டைம் பிட்வீன் தோஸ் 2 ஷார்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் அதை வந்து உணர்ந்து பண்ணணும் இப்போ இவன் பேசிட்டேன் நான் வந்து ஒரு பேட் நியூஸ் சொல்கிறேன் நீங்கள் உடனே ஓகே நான் கிளம்புறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் ரியல் தட்ஸ் நாட் ஹவு த கேரக்டர் எனிபடி வுட் பிஹேவ் யூ வுட் ப்ராபப்ளி பி சைலண்ட் ஃபார் அ செகண்ட் and then so these pauses and these idellame you will have to keep in mind while editing I think sir எப்போ படம் டைரக்ட் பண்ணுவீங்களா சார் I don't know I've been thinking for quite some time but I haven't found anything interesting it could be also my insecurity that I'm doing so much work I want to do something better than that and the insecurity I've never found something which is very exciting could happen in the future okay sir and நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் அவ்ளோ ஆமால இதெல்லாம் வந்து பண்ணோல அப்படின்னு ஒரு காமனா எனக்கு எடிட்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது சார் ஆக்சுவலி சுத்தமா தெரியாது எடிட்டிங்னா எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது பட் எனக்கே வந்து இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இவ்ளோ இன்ட்ரிகேட்டான வர்க் ஆயிது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது சார் என்னன்னா there's a sort of effort everybody is expected to put இப்போ என்னன்னா நிறைய வாட்டி சில பேர் வருவாங்க அசிஸ்டன்ஸோ வெளியாகும் என்ன பாதி படத்தில் வந்து சார் இந்த படம் பிடிக்கவே இல்லை சார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்வாங்க அது இல்லை இப்போ இது நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது இந்தியன் ஃபிலிம் சக்ஸஸ் ரேட்டே வில் பி 5% நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஒரு 5% ஆஃப் த ஃபிலிம் சக்ஸஸ் ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தட் இட்ஸ் யோர் கமிட்மெண்ட் ஸோ அந்த படத்தை எவ்வளோ பெட்டராக எடுத்துகிட்டு வர முடியும்னு யூ மேக் அ டிஃபரன்ஸ் இல்லை அதுதான் தட்ஸ் வாட் ஐ அட்வைஸ் தீஸ் கைஸ் டோன்ட் கிவ் அப் யூ அக்ரீட் ஃபார் சம்திங் யூ ஆர் எக்ஸைட்டட் அபவுட் சம்திங் யூ ஆர் டூயிங் சம்திங் யூ ட்ரை டு கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட் அண்ட் ட்ரை டு கெட் இட் தேர் அதுதான் பண்ண முடியும் மனுஷனால் சார் நீங்கள் வந்து எடிட் பண்ண படங்கள்ல உங்களால் சூஸ் பண்ண முடியல பட் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்ஸ் அப்படின்னா ஒரு டாப் 5 ஃபிலிம்ஸ் சொல்ல முடியுமா சார் ஆல் ஓவர் த வேர்ல்டா சரி தமிழ் மட்டும் வச்சுக்கலாம் சார் தமிழ் மட்டும் சொல்லி எனக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு உங்களுக்கு கண்டென்ட் சூஸ் பண்ண கொடுக்கறது எனக்கே வந்து இருக்கு சரி இப்போ நான் வந்து நிறைய படம் பார்த்திருக்கேன் ஓல்ட் ஃபிலிம் மைண்ட் கிளிக் வர டாப் 5 நீங்க சொன்ன மாதிரி ரைட் நவ இது வந்து நம்ம அப்படி டிஸ்க்ளைமர் போட்டுறலாம் சார் ஓல்ட் ஃபிலிம்ஸ் liked lot of Shivaji films also, no, like even things like Tillana Mohanambal and all that stuff. Then I think I was in the mid, I think I liked films like Mauna Ragam. Then I liked Devar Magan.
So there are so many films which you actually like, you know. So these ரீசெண்டா பார்த்த ஏதாவது ஒரு ஃபேவரட்? Very recent. I mean, couple of years back, I liked 96 very much. So anyway, all the films we do, we like till it releases. But then, எல்லா படமும் பார்த்துருவீங்கல்ல சார்? You find time. Most of the films we see, I think. And one last question, sir. I also make all my people also see all the films. They're also all cine buffs only, so it's good. We have fun seeing all the films. Nice, sir. And உங்களோட எடிட்டர்ஸ், உங்களோட அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக இருந்து அவங்க எடிட்டராக மாறும்போது அந்த மூமெண்ட் அஸ் குருவா எப்படி இருக்கும்? அண்ட் அவங்களோட ஒர்க்கில் நீங்கள் பார்த்து ரசித்த ஒர்க்? Actually, few people, there have been, like, there's a person called Raja Mohammed, who was working with me for quite some time. அவர் போய் பண்ணார், பருத்தி வீரன் பண்ணார். He got a national award, which was special. And then Bhuvan Srinivasan ஒருத்தர் இருந்தார், அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஐ திங்க் ஹி டிட் ஃபில்ம்ஸ் ஃபார் டி மாண்டி காலனி, இதெல்லாம் பார்த்துருக்கேன். அஜய் ஞானமுத்து. தென் பிரசன்னா ஜிகேன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹி ஹஸ் டன் குவைட் அ பிட் ஆஃப் ஒர்க் ஃபார் தனுஷ், ஆக்சுவலாக மாரி அந்த மாதிரி படங்கள். தென் இப்போ ப்ரெசன்ட் க்ராப், இப்போ ஜஸ்ட் கிராஜுவேட் ஆனவங்க 2 பேர் இருக்காங்க. சங்கத்தமிழன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வானம் கொட்டட்டும்ன்ட்டு மெட்ராஸ் டாக்கீஸில் அந்த படம் அவர் எடிட் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ சுரேஷ்னு ஒரு லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அது சேம் அருண் ஹூ டைரக்டட் பண்ணையாரும் பத்மினியும், அந்த டைரக்டரோட படம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நேம் பண்ணல, அதை சித்தார்த் இஸ் ஆக்டிங் இன் இட். ஸோ I'm pretty proud of all of them because I think they may have learnt it the hard way, but they've learnt something right, I think. So the timing of shots, the way they use a particular close-up, the length of the shots, they somewhere is in tune with what I would have probably done, and so I'm so happy with them. And அது நீங்கள் டைம் எடுத்து ஐ திங்க் நீங்கள் அதை பார்த்து அவங்களுக்கு சொல்லும்போது ஐ திங்க் அதை விட பெரிய அவார்டு அவங்களுக்கு வேறு எதுவும் சார். அண்ட் இதை பார்த்து அவங்க தேல் பி வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல நார்மல் டைமில். அண்ட் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து எங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.